கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட். கான்ஸ்டிடியூஷனை வந்து ரிவ்யூ பண்றதுக்காக ஒரு கமிட்டி இருந்துச்சு. அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். அது என்ன கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு நல்லாவே தெரியும் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது 1950 வந்து உருவானது. 1950 ஒரு விஷயம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கும்போது அட் பிரசன்ட்லயும் அந்த விஷயம் அக்செப்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாம தான் இருக்கும். அதனாலதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 368 அப்பப்ப அமெண்ட் பண்ணிக்கலாம், மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியும் அமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 1950 இருந்து கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் ஆன அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து அமெண்ட்மெண்ட் வந்துட்டே இருந்தது. இந்த 1950 இருந்து 2000க்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த 2000ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் நமக்கு செட் ஆகுதா இல்ல ஏதாவது சில மாற்றங்கள் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்தது. இந்த 2000 முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேசவானந்த பாரதி கேஸும் வந்திருக்கும். பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கையை வைக்காம நீங்க எதை வேணா அமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்ப பேசிக் ஸ்ட்ரக்சரையும் பேசிக் ஃபெடரல் நேச்சரையும் மாத்தாம டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளால கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, இல்ல அதாவது நமக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயத்த நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜஸ்டிஸ் எம்.என். வெங்கடையா அப்படிங்கிற ஒரு மூலியமா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாரு. இது ஒரு 11 பேர் கொண்ட குழு. அந்த 11 பேர் கொண்ட குழு பிளஸ் சில ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. ஸோ மெயினா 11 பேர் கொண்ட குழு தான். இந்த 11 பேர்கிட்டயும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து National Commission to review the working of the Constitution. The National Commission to review the working of the Constitution அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அமைப்பு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை ரிவைஸ் பண்ணுங்க, இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுங்க. ஜஸ்டிஸ் எம்.என். வெங்கடாச்சலையா பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சு இந்த கான்ஸ்டிடியூஷனை முதல்ல ஒரு ரிவ்யூ பண்ணுங்க, நமக்கு அட் பிரசன்ட்ல எந்தெந்த விஷயங்கள் செட் ஆகுது செட் ஆகலைங்கிறத வந்து ஒரு சஜஷனா சொல்லுங்க, அதை வந்து நம்ம ஏத்துக்க முடியுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பா ஒப்படைக்கிறாங்க. அவரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 வால்யூம்ஸ்ல புக் ரெடி பண்றாரு. முதல் கிட்டத்தட்ட 2000 பக்கம், ஒட்டுமொத்தமா இந்த 2 வால்யூம்ஸ் வந்து 2000 பக்கத்துல அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. அந்த ரிப்போர்ட் தான் கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ இவருக்கு வந்து என்ன அப்ஜெக்டிவ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனை ரிவ்யூ பண்றது, அப்புறம் சஜஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட், ஐடென்டிஃபை ஏரியாஸ் டு மீட் கான்டெம்பரரி சேலஞ்சஸ். இந்த 3 விஷயம் தான் அவருக்கு அப்ஜெக்டிவா கொடுக்கப்பட்டது. கான்ஸ்டிடியூஷனை ரிவ்யூ பண்ணுங்க, அப்புறம் ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அமெண்ட்மெண்ட் பண்ணணுமோ அதை சொல்லுங்க, அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த கான்டெம்பரரி இந்த அட் பிரசன்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்வு பண்றதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் மூலியமா நம்ம என்னென்ன பண்ணலாம், இந்த கான்ஸ்டிடியூஷனே பேஸா வச்சு என்ன பண்ணலாம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, இதை பேஸா வச்சு நாம என்ன தீர்வு கொண்டு வரது அப்படிங்கிறதையும் 3 விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி கிட்ட சொல்றாங்க. இந்த கமிஷனும் என்ன பண்றாங்கன்னா இந்த 3 விஷயத்தை சஜஸ்ட் பண்றதுக்கு 2 வால்யூம் புக்ல கொடுக்குறாங்க. இந்த கமிட்டி சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல இருந்த சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, நோட்டா நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ண சொல்லி எலெக்ஷன் அந்த வாட்டர் மிஷினை கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து இவங்க மூலியமா கொண்டு வந்த சஜஷன் தான். அடுத்து ஸ்ட்ரென்தனிங் எலெக்ஷன் கமிஷன், நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் அப்படிங்கிறது கொண்டு வாங்க. அப்புறம் கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபார் ஜட்ஜஸுக்கான கோட் ஆஃப் கான்டக்டை வந்து கொண்டு வாங்க. ஏடிஆர் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அதையும் கொண்டு வர சொன்னதும், டிவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் டு லோக்கல் கவர்மெண்ட். இப்போ நம்ம டீசென்ட்ரலைசேஷன் சொல்றோம் இல்லையா, ஸோ எம்பிஸ் எம்எல்ஏஸ் அவங்களுக்கு என்ன பார்த்தோம்னா பஞ்சாயத்து லெவல்ல வந்து கூட ஆட்சி முறையில வந்து டைரக்டாவே பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இதை டைலூட் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு சொல்றதையும் இவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அது ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது இவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் நான் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மிஸ்கண்டக்ட். அந்த எம்பி எம்எல்ஏஸ்லாம் வந்து அவங்களுடைய மிஸ்கண்டக்டுக்கு வந்து லேபிள் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்து பேலன்சிங் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ரைட்ஸை மட்டுமே மக்கள் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மட்டுமே ஃபாலோ பண்றாங்க, டியூட்டிஸ் யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறது இவங்களோட ஒரு முக்கியமான ரிவ்யூவா இருந்தது. ஸோ இந்த விஷயங்களையும் தாண்டி பல விஷயத்த வந்து இவங்க சஜஸ்ட் பண்றாங்க. இதுல சில விஷயங்கள் வந்து உடனடியா அமெண்ட் பண்ணிட்டாங்க, பல விஷயத்த வந்து அப்பப்ப மெல்ல 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 அதுக்கு தகுந்த பேஸை ரெடி பண்ணிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து சில சஜஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இந்த கமிஷனுடைய கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட்டுங்கிற இந்த ரிப்போர்ட்னால மட்டும்தான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோட்டா, ஏடிஆர், அப்புறம் இந்த நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன், இந்த 3மே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதை தாண்டி மற்ற விஷயங்களும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதை மொத்தம் பாத்தீங்கன்னா
நியர்லி 2000 பேஜ் 2 வால்யூமா ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. முதல் வால்யூம்ல தான் வந்து முழுக்க முழுக்க வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கு, எப்படி எப்படிலாம் ரிவைஸ் பண்ணணும், கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன விஷயத்த வந்து ரிவைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் வால்யூம்னு சொல்லியிருப்பாங்க. 2வது வால்யூம்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதோட எப்படி அவங்க இதை சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் இருக்கும். அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, சில விஷயத்த வந்து நம்ம பார்லிமெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்றதுக்கான பவர் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. பார்லிமெண்ட் சில விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு அதை அமெண்டும் பண்ணிட்டாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. பல விஷயத்த பாத்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே கிடப்பில் வச்சுக்கிட்டாங்க, போக போக நம்ம வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி கிடப்பில் வச்சுட்டாங்க. ஓகே, கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட் இன் ஷார்ட்டா சொல்றேன். தி நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. அந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இந்த கமிஷனை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா 2000ல வாஜ்பாய் அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் எம்.என். வெங்கடாச்சலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தவரையும் பிளஸ் ஒரு 10 மெம்பர்ஸையும் சேர்த்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து ரிவ்யூ பண்ணுங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரும் ஃபெடரல் நேச்சரும் மாறாதபடி ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா 3 விஷயமா சொல்றேன். அது ஒண்ணு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணணுமா, அடுத்து ஓவராலா நீங்க ரிவ்யூ பண்ணி இது இருக்கக்கூடிய விஷயத்த இதெல்லாம் நமக்கு ஜஸ்டிஃபைடபிளா இருக்கு. 3வது இதுல நம்ம கண்டெம்பரரியா அட் பிரசன்ட்ல என்னென்ன சேலஞ்சை ஃபேஸ் பண்றோம், அந்த சேலஞ்சை வந்து சால்வ் பண்றதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் மூலியமாவே நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்த வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷனுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. இந்த கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை ரிவ்யூ பண்றாங்க. ரிவ்யூ பண்ணி மொத்தம் 2 வால்யூமா பப்ளிஷ் பண்றாங்க. அந்த 2 வால்யூம்ல முக்கியமான விஷயமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்புறம் டியூட்டிஸ் அந்த ரெண்டுத்துமே வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரியான விஷயத்த செய்யுங்க. அப்புறம் நோட்டா அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வாங்க. நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன்ங்கிற ஒரு கமிஷனையும் அமைங்க. அப்புறம் நம்ம எலெக்ஷன் கமிஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லாஸை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இதை தாண்டி நிறைய விஷயத்த வந்து இந்த கமிஷன் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட் அந்த டைம்ல என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சில விஷயங்களை வந்து அமெண்ட் பண்றாங்க, சில விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயங்களா கொண்டு வராங்க. அதை தாண்டி பல விஷயங்களை அப்படியே வச்சிருக்காங்க, காலப்போக்கில் மெல்ல மெல்ல அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி ரிப்போர்ட்.